ஈராக்ல இருக்க ஒரு பழமையான குகையில ஒரு மண்டை ஓடு கிடைக்குது. இத ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட் 75,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணோட எலும்பு கூடுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யார் அந்த பொண்ணு, அவங்க பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிஃபோர் தட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்ற நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய சனிடார் என்ற குகையில சில சயின்டிஸ்ட் அகழாய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மண்ணுக்குள்ளார புதைஞ்சிருந்த மண்டை ஓடு ஒண்ணு அவங்க கைக்கு கிடைக்குது. அந்த மண்டை ஓடு சுமார் 200 துண்டுகளா உடைஞ்சிருக்கு. ரிசர்ச்சர்ஸும் ஆர்காலஜிஸ்டும் 200 துண்டுகளா உடைஞ்சிருந்த மண்டை ஓட்டை கவனமா ஒண்ணு சேர்த்து ஒரு முகத்தை உருவாக்குறாங்க. அந்த முகம் தான் இது. சயின்டிஸ்ட் இவங்களுக்கு சனிடார்சின்னு பேரும் வைக்கிறாங்க. இவங்க பள்ளியில கிடைச்ச ஒரு புரதத்தை வச்சு இவங்க 75,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 50 வயசுக்கு மேல வாழ்ந்திருந்திருக்காங்க. குகையில இருக்க பெரிய கல்லி இவங்க தலையில பட்டு இவங்க இறந்தும் போயிருக்கிறதா சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இவங்க மனித இனத்தை சேர்ந்தவங்களே கிடையாதுங்க. அப்போ மனித இனத்து கூட வாழ்ந்த ஹோமோ நியண்டர்தால்ஸ் தான் இவங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சனிடார் இறந்த பிறகு நியண்டர்தால்ஸ் மக்கள் இவங்களை தூக்கி வீசாம மனிதர்கள் போலவே மரியாதையா அடக்கம் பண்ணியிருக்காங்களாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.